திருமணத்தை தாண்டிய உறவு, தட் இஸ் அடல்ட்ரினஸ். ஓகேனா நம்ம கரெக்டான இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே கலோக்கியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நம்ம லீகலா சொல்லணும் அப்படின்னா திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழேயும் இங்கே பிஎன்எஸ் ஆக்ட் கீழேயும் அதற்கான ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம். தேவைப்பட்டால் அதன் மீது எஃப்ஐஆரும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்படும். டிவோர்ஸ் போகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும் செப்பரேட்டாக ஃபைல் பண்ணுவாங்க. நெக்லெக்ட் பண்ணாருன்ற விஷயம், கோஹாபிடேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். இது வந்து பர்சனல் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எஸ் அதோடு முடிச்சிருந்தா ஓகே. அதை தாண்டி வருத்தல்னு சொன்னது இப்போ பலருக்கும் பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். வணக்கம் சார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, கவனிக்கிறாங்க. அதை தாண்டி கடந்த காலங்களில் நீங்க பேசுற நேர்காணல் கூட பேசுறாங்க, கமெண்ட்ல என்ன எழுதுறாங்க, மீண்டும் மீண்டும் எல்லாரும் இருக்கக்கூடிய கேள்வியாக தாவைக்காக விஜய் சங்கீதாவுடைய வாழ்க்கை இணையநிலையில் பிரச்சனைய இன்னொரு நபர் பேசணும். மூணாவது நபரா த்ரிஷா இருப்பது கூட சிக்கலா இருக்கு. அதான் பார்த்து பேசுறீங்க. நம்ம முதல்ல பேசணுமான கேள்வி கேட்கறாங்க, அது நம்ம தார்மீக ரீதியாக. எஸ், அந்த மூணாவது நபர் நீங்க சொன்ன அவர் தானா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லையோ. ஆனா லீகல் நோட், ஏன்னா நம்ம முதல்ல இருந்து இது வரைக்கும் வந்து அந்த அரசியல் வந்து விமர்சகர் அப்படிங்கிறதுலே ஒரு சின்ன கரெக்ஷன். அது நம்ம லீகல் நோட்டா பேச போய் அது வேற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு போயிடுது அந்த இடத்துல. சிஎஸ் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஒரு மாதிரி இடனா வச்சு இந்த பெட்டிஷன் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளவு பிரைவசியா இருக்கணும்னு இந்த விஷயத்தை நினைச்சிருக்காங்க. இன்னொன்னு நம்ம சொல்லியிருந்தோம் வந்துட்டு இது பிரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியலா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி ஒரு பாயிண்ட்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்துட்டு நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ வந்து டிபேட்டபிளா ஆக்காதீங்க. எந்த ஒரு இன்டர்வியூஸும் வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து கேலி கிண்டலுக்கான ஒரு விஷயமா மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுதான் இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த அவங்க 2 பேர் வாழ்க்கைக்குள்ளேயும் போய் 2 பேரும் ஏன் இப்படி செஞ்சாங்க, இவங்களோட கேரக்டரை பத்தி தெரியுமா, இவங்களோட கேரக்டரை பத்தி தெரியுமா அப்படின்னு பேசுறது தனி மனித தாக்குதல். அது நம்ம பண்ணவே இல்லை. நம்ம இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது நாளைக்கு கண்டஸ்டட் டிவோர்ஸா போகுது அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி ப்ராசஸ் போக போகுது. இஃப் இன் கேஸ் இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் சங்கீதா அவர்கள் கேட்கிற மாதிரி இங்க டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், தட் இஸ் லீகல் டெர்மினேஷன் ஆஃப் மேரேஜ் வந்து இங்க கிடைக்கும். இல்ல ப்ரூவ் பண்ணப்படல, விஜய் அவர்கள் தரப்புக்கு போச்சு அப்படின்னா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆக்கப்படும். இல்ல அதுக்கப்புறம் இது மியூச்சுவல் பெட்டிஷனாவும் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் கீழெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம முன் வைத்த ஒரு கருத்தை தவிர அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள நம்ம இங்க போகவே இல்லை. இல்ல அங்க நம்ம படிச்சு பார்த்த அந்த பக்கங்கள்ல தமிழகமா கள்ள உறவு அப்படின்றத பத்தி ஆணிதான் திருமணத்தை தாண்டிய உறவு, தட் இஸ் அடல்ட்ரினஸ். ஓகேனா நம்ம கரெக்டான இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே கலோக்கியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நம்ம லீகலா சொல்லணும் அப்படின்னா திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கறத நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். திருமணத்தை தாண்டிய உறவு என்பது சரியா? தட் இஸ் வாட் நமக்கு அந்த அடல்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் தான், நாட் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். இதே நீங்க பைகாமி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருமண பந்தத்திலே இருக்கும் போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, அதாவது அந்த திருமண பந்தம் முறிவே ஏற்படாமல் இன்னொரு திருமணம் அவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் வித்வுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்பவுஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எஸ் அது வந்து டிவோர்ஸுக்குமான கிரவுண்ட், கூடவே கிரிமினல் ஆக்ஷனுக்குமான கிரவுண்ட். பட் இங்க அடல்ட்ரினஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கா, ஓகே உங்க ஹஸ்பண்ட் வேற ஒருத்தர் கூட இருக்காரு, உங்க ஒய்ஃப் வேற ஒருத்தர் கூட இருக்காங்க, நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா, நீங்க இனிமேல் சேர்ந்து வாழ விரும்பலையா,
நீதிமன்றத்தை நாடி அங்க ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான டிவோர்ஸ் அங்க கிடைக்கும். அது பேஸ் பண்ணப்பட்ட பெட்டிஷன் தான் இது. இங்க இன்னொரு கேள்வியும் வந்து ஒரு காமனா வைக்கப்படுது, இதனால அவருக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அரசியல் ரீதியாக அப்படின்னு. சோ திருமணம் தாண்டி உறவுல இருக்காரு, அவருக்கு தண்டனை கிடைக்கணும் ஒரு மனைவி பிடிச்சிருக்கு 2 வருஷம் லா வந்துட்டு என்ன சொல்லுதுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதே வந்து உங்களுக்கு இந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், துன்புறுத்தல், பிசிக்கல் அபியூஸ், வயலன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது கரெக்டா அவங்க வித் ஆல் த ப்ரூஃபோட அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படின்னா எஸ் அதுக்கும் கிரிமினல் ஆக்ஷன் அந்த இடத்துல இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழேயும் இங்க பிஎன்எஸ் ஆக்ட் கீழேயும் அதற்கான ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். தேவைப்பட்டால் அதன் மீது எஃப்ஐஆரும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஓகே, ஏன்னா இங்க அந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்கள் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவோர்ஸ் போறது ஒரு பக்கமா இருந்தாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும் செப்பரேட்டா ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் அந்த இடத்துல நடக்கும். இதுல அவங்க சொல்லியிருக்க 3 கிரவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அடல்ட்ரி, க்ரூயாலிட்டி அண்ட் தென் லைக் டெசர்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. மென்டல் க்ரூயாலிட்டி என்ன நெக்லெக்ட் பண்ணாருன்ற விஷயம், பிசிக்கல் துன்புறுத்தல்ன்றதை அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. மென்டல் க்ரூயாலிட்டின்றது தான் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மன ரீதியாக அப்படின்ற ஒரு விஷயம், நான் நம்பிக்கை துரோகம் விளைவித்ததாக நான் உணர்கிறேன் அப்படிங்கிற விஷயம், 2 வருடங்களுக்கு மேலாகவோ அவங்க கணவன் மனைவியாக வாழல, தட் இஸ் கோஹாபிடேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட்ஸை தான் அவங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே, அதை வச்சுதான் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழே என்ட்ரி மெயின்டெனன்ஸும் வேணும், எனக்கு பர்மனன்ட் அலிமோனியும் வேணும், ஃபேர் அண்ட் ரீசனபிள் கேட்டு கூடவே என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாகரிகம் கருதி இப்போ பேரை நான் வெளியிடல, தேவைப்படும் பட்சத்தில் அழுத்தம் வந்தால் நான் நேமையும் வெளியிடுவேன், பார்ட்டி டு த கேஸாகவும் சேர்ப்பேன். அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு. இன் கேஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து பார்ட்டி டு த கேஸா நம்ம சேர்க்கலாம். இதுல வந்து நமக்கு அகெயின் பார்த்தோன்னா ஒரு எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் ஆக போற விஷயம் இது கிடையாது. கண்டிப்பா இவங்க சொல்றாங்கன்னா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இல்ல ப்ரூஃப் அந்த மாதிரியான விஷயங்கள், விட்னஸ் இருந்தால் விட்னஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க. இது வந்து அகெயின் இட் இஸ் டூ இயர்லி, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது வந்து ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு விஷயம். அவ்வளோ தூரம் இது கண்டஸ்டட் டிவோர்ஸாவே போக போதான்றது தான் இங்க வந்து ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. ஏன்னா நீங்க ரியல் டைம் கேசஸ் நிறைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டஸ்டட் டிவோர்ஸ் போற கேசஸ்ல அதுல சில ரேஷியோ ஆஃப் கேசஸ் அப்படி மியூச்சுவலாகவும் கன்வெர்ட் ஆகும். இதற்கு மேல ஏன்னா அவங்க கேட்ட தீர்வு அங்க கிடைக்கப்படலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது கன்வெர்ட் ஆகலாம். இல்ல ஆமா கண்டிப்பா, ஏன்னா இது வந்து முற்றிலுமாக இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வைத்திருக்க அலிகேஷன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a சிவில் கேஸ், இது கிரிமினல் கேஸ் கிடையாது. அரசியல்ல மகளிர் தின விழா பெண்கள் வந்து ஆரம்பமா அங்க வர பெண்கள் தான் பேசுறாங்க, இது விஜயாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது அரசியல்ல கலக்கிறாங்க அப்படின்னு பேசுற பெண்களும் இருக்கு. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு ஒருத்தர் இல்லைன்ற மேடையில வச்சு பேசின பிறகு இன்னொரு தரப்புல அதே பெண் ஆதரவாளர்களே இணையதளங்கள்ல விஜய்க்கு எதிராக எழுதுமா. எஸ் அகைன் எஸ் அந்த அரசியல் இம்பாக்ட் அப்படின்னு நீங்க கேட்டதுக்கான கொஸ்டின் நம்ம அதை முன்னாடியே சொன்ன மாதிரி இது சிவில் கேஸ். ஸோ இதுல வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இதே ஒருத்தவங்க மேல ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருந்தாலோ இல்ல கன்விக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அது கொடுத்துருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இது சிவில் கேஸ் மட்டுமே, தட் இஸ் பர்சனல் டிஸ்பியூட் அப்படிங்கிறதுனால அவர் அரசியல்ல தொடர்றதுக்கோ அவர் அரசியல் பயணத்துக்கோ எந்தவித இம்பாக்டும் இது கிரியேட் பண்ணாது. அது அடுத்தது வரேன் ஆக்சுவலி, அதுதான் அடுத்தது சொல்ல வரணும்னு நினைச்சேன். சொன்ன மாதிரி இப்போ ஏன்னா அது வந்து ஆஸ் அ விமனா அந்த இடத்துல நான் அதை பார்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு ஒரு விமனா பார்க்கும் போது ஸ்டில் அதுவுமே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆன்சர் இல்லாத கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. இது வந்து பர்சனல் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எஸ் அதோட முடிச்சிருந்தா ஓகே, வெல் அண்ட் குட். அதை தாண்டி வர்த் இல்லைன்னு சொன்னது இப்ப பலருக்கும் பலவிதமான கேள்விகளை இங்க எழுப்பியிருக்கு இல்லையா. அந்த வர்த் இல்லைன்றது இப்ப நம்மளே வந்துட்டு அதை ஒரு சித்தரிக்க முடியாது, இவர் இதான் வர்த் இல்லைன்னு சொன்னாரு, இதுதான் வர்த் இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் உள்நோக்கத்தோட போய் இங்க சித்தரிக்க எதுவுமே கிடையாது. நம்ம இதை ஓப்பன் மைண்டடா எந்த ஒரு ஐடியாலஜியும் செட் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா இது கேள்வி கேட்கதான் தோணுது இந்த இடத்துல. அப்ப நீங்க வர்த் இல்லைன்னு சொன்னது எதை வர்த் இல்லைன்னு சொன்னீங்க, அதே தான் அவங்க கட்சியில இருந்தே ஒருத்தவங்க வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்க. சொன்ன விஷயம் எல்லாமே என்னன்னா இவ்வளவு நாள் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு விஷயம் உறுத்த ஆரம்பிச்சிருச்சு ஆஸ் அ விமனா. அவங்க சொன்னாங்க இல்லையா, அதே தான் ஆஸ் அ விமனா நான் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஏன்னா நம்ம அகைன் அந்த ஒரு லீகல் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்க ஒரு லீகல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதை பார்க்கும் போது எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்டு கேட்டு பழகுனதுனால அது கொஸ்டின் தான் எனக்கு கேட்க தோணுது. எது வர்த்து இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம்
வாட் இஸ் தட்? அந்த கொஸ்டின் ஒண்ணு வந்து இன்னும் வந்து நிறைவடையாத ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அவங்களும் அங்க கேள்விகள் எழுப்பும் போது நீங்க வருத்தம் இல்லைன்னு சொன்னது உங்கள் மனைவியவா இல்ல உங்கள் திருமண வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாமே பலர் பலர் பல மக்கள் தரப்புல இருந்து பல விதமான கேள்விகள் இங்க வைக்கப்படுது இல்லையா? இதுதான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா வேல்யூ ஆஃப் அ பர்சன்ன்ற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கேஸ் ரீதியா இம்பாக்ட் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனிதன் என்ன பேசுகிறாருன்றதை வைத்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்றது ஒரு பக்கம் இல்லையா? ஏன்னா நம்ம ஒருத்தவங்க எங்க போய் அமர்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே யாருக்கு வேல்யூ? அந்த பர்சனுக்கு தான் வேல்யூ இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துக்கு எதை சூஸ் பண்றதுனாலும் எதை கொண்டு போய் வைக்கிறதுனாலும் எப்படி இருந்தாலுமே ஆன் அ காமன் நோட் அந்த பர்சன் யாரு, அந்த பர்சனோட கேரக்டர் என்ன, அந்த பர்சனோட வேல்யூ என்ன, அந்த பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பர்சனுடைய அணுகுமுறை எப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் அது அரசியல்னு கிடையாது. எல்லா இடத்துலயும் டிசைட் பண்ணலாம். நம்ம குடும்பத்திலேயே யோசிச்சுக்கோங்களேன், நம்ம ரிலேட்டிவ்ஸே நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வீட்லயே ஒரு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான அணுகுமுறை இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இவங்க கிட்ட போய் பேசினா நல்லா பேசுவாங்கப்பா, இவங்க இந்த மாதிரி இவங்க கோவப்படுவாங்கப்பா, இவங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்கப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க வைக்கப்படும் இல்லையா? சோ அதுதான் இந்த இடத்துல வந்து நான் மீன் பண்ண விரும்புற ஒரு விஷயம். ஓகே, அவங்க யார் என்பதை குறித்தும் இங்க ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமே. இப்ப இவ்வளவு பேசுறோம், ஆனா இதுல நமக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. நம்ம பார்வையாளரா பேசுறோம், சட்ட ரீதியாக இதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு இதையும் தாண்டி என்ன கேட்கிறேன்னா, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஏன்னா நானும் நிறைய பார்த்தேன் அந்த இடத்துல. நான் சொன்னா என் கணவரை என்ன அமைச்சு வச்சிருவாருன்னு சொல்றதா இருக்கட்டும், தேவைப்பட்டால் மனைவியாகவும் இருந்துட்டு போறோம்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அண்ணா அந்த மாதிரி ரோல் மாடலிங் என்னன்னா கண்மூடித்தனமான ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அட் த சேம் டைம் இன்னும் எதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை, அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஜஸ்ட் ஒரு தரப்புல இருந்து ஒரு அலிகேஷன் தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இது ஒரு காமன் பர்சன் ஒரு கிரிட்டிக்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா பேசிட்டு போயிடலாம். பட் நிரூபிக்கப்படலாம், நீங்க சொன்ன மாதிரி சமாதானத்துல போய் முடியலாம். ஆனா அன்னைக்கு இரவே மனைவி சங்கீதா ஆமா, அதுக்குதான் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இல்லையா? AIDWA சார்பில் இருந்து, ஆல் இந்தியா டொமஸ்டிக் விமென்ஸ் அசோசியேஷன் தரப்புல இருந்து கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இப்போ அதுதான் விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நான் இப்ப சொன்ன மாதிரி அதை எப்படி கனெக்ட் பண்ண வந்தேன் அப்படின்னா, இப்ப சொன்ன மாதிரி நான் இதுவாக இருப்பேன் அதுவாக இருப்பேன் விஜயனா அப்படின்னு பேசுறவங்க ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்துட்டு எஸ் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, இன்னும் நமக்கு எதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஏன்னா நம்ம ஒரு லீகல் விஷயம் வந்தோம் அப்படின்னா ரெண்டு தரப்பு விஷயங்களையும் கேட்ட பிறகுதான். ஓகே, ஏன்னா இதே அவங்க வந்து பனையூர் வீட்டுக்குள்ள விடலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷனும் இங்க போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க விடணும்னு சொல்லி நமக்கு அதுக்கு லா வைஸ் பார்த்தோம்னா செக்ஷன் 17 and 19 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ரைட் டு ரெசைட் இன் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு, அப்புறம் ரெசிடென்ஸ் ஆர்டர் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து அங்க இருக்கு, உரிமைகள் இருக்கு. ஒருவேளை அந்த கணவன் அதை மீறி அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை தங்களுடைய மருமகளை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆண் கோர்ட்டுக்கு போய் இதில் ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்தா மட்டுமே அது சாத்தியம். ஓகே, ஆனா இவங்க போட்ட இன்ட்ரீம் பெட்டிஷன் மீதும் வந்து இரண்டு தரப்பு அகைன் வாதங்களையும் கேட்ட பிறகுதான் அது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும் அந்த இடத்துல. சோ இப்ப நான் அதுதான் சொல்ல வந்தேன். அகைன் ஒரு தரப்பு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, இன்னொரு தரப்பு அதுக்கு பதில் சொல்லணும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு பெண்ணா அங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்னுடைய கணவர் இதை பண்ணா நான் ஒத்துப்பேனா, அதை நிறைய பேர் பார்க்க தவறிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் விஷயம். எனக்கு எப்படி கேட்கறதுக்கு தெரியல, நான் ரொம்ப தயங்கிதான் கேட்கிறேன். திருமணமான பெண்கள் பேசுறது நீங்க சொன்ன மாதிரி புரியுது. 16, 17, 18, 19 எல்லாம் அவங்க பேசுறது பள்ளியில படிக்கக்கூடிய அதை நீங்க கணவர்ன்றதை தாண்டி இப்படி எடுத்துக்கலாமே. கணவர், என்னுடைய தந்தை, கல்யாணம் ஆகலனா என்னுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுருங்க. என் குடும்பத்துல இருக்க ஒரு உறவை இந்த மாதிரி பண்ணா நான் அக்செப்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம்ல. ஓகே, இதே அங்க அவ்வளோ ஆண்களும் வந்து இந்த இடத்துல போயிட்டு திரும்ப வந்து சங்கீதா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்க மீது போய் அவ்வளோ தாக்குதல் நடத்துறதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி நடந்தா அந்த ஆண்கள் சும்மா இருப்பாங்களா? ஓகே, ஒரு பிரதர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா உடனடியே போய் மாமனோ மச்சா சட்டையோ பிடிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கு இதெல்லாம் செகண்டரி, வயலன்ஸே வேண்டாம். அதை தாண்டி அவங்களுக்கு ஆதரவா நிப்பாங்களா? மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சொற்கள் வழியாகவாச்சும் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் எதுவுமே ஏன் இங்க இல்லாம போச்சு அப்படிங்கிறது தான் இங்க விஷயம்.
ஏன்னா ஏன் நம்ம திரும்ப திரும்ப அவங்களும் வந்து அவங்க அறிக்கையிலாம் சொல்லும் போது வந்து தவறான ட்ரெண்ட் செட்டராக ஆகிவிடாதீர்கள்ன்ற மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சரி, அதுக்கு காரணம் ஏன் நம்ம திரும்ப சொல்றோம்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம யாரை இன்ஸ்பிரேஷனா பாக்குறோன்றது டோட்டலா இப்ப மாறிடுச்சு. ஒரு ஆக்டரோ ஒரு ஆக்ட்ரஸையோ தான் ஒரு ரோல் மாடலா பார்த்து நம்ம எல்லாமே கொண்டு வரும் இல்லையா. அதனாலதான் நீங்க வந்து சினிமாவில் நடிக்கும் போது ஒரு என்னன்னா ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கதைகள் எடுத்து நடிங்கன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துற ரீசனும் அதுதான் இல்லையா. ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படியே ரோல் மாடலா எடுத்துக்கிறது, ஹேர் கட்ல இருந்து அதே மாதிரி, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங்ல இருந்து அதே மாதிரி, அந்த மாதிரிலாம் ப்ரொஃபஷன் கூட சில மூவிஸ் பார்த்து சூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க இல்லையா. இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் போய் கேட்டா எனக்கு வந்து எனக்கு வந்து இது மாடல் ஆகணும், எனக்கு வந்து ஆக்ட்ரஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா. நம்ம நடிகர் விஜய் பத்தி பேசிட்டு தலைவர் விஜய்க்கு நிறைய சோ இன்னொன்னு பப்ளிக் கான்சியஸ்னஸ் ஒன்று அதிகமா இருக்கு இல்லையா. ஏன்னா எப்பவுமே ஒரு சாதாரண சுச்சுவேஷன்லயும் வந்துட்டு அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு அவங்களே பொறுப்புன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. சில இடத்துல வந்து தவறான புரிதல்னால ஒரு சில வார்த்தைகள் விடலாம், அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கிற விஷயமா இருக்கும், இல்ல போய் சேர்ற இடம் பாக்குறவங்க தப்பா இருக்கிறதுனால திரும்ப அதுக்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இங்க இருக்கு. பட் இங்க நிஜமா என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஸ்டில் அது ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு குவெஷனாகவும் இருக்கக்கூடிய நிலைமை தான் இங்க இருந்துட்டு இருக்கு. இப்போ எதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் வந்தோம்னா அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, ஃபோன் பண்றாங்க, அதுக்கு அவ்வளவு ஒர்த்தே இல்லை. இதான் மக்களுடைய புரிதல். சரி, ஓகே, இப்படி விட்டுறலாம், அவர் ஏதோ பேசிட்டு போயிட்டாரு, நமக்கு அவர் எதை பத்தி பேசினாருன்னு தெரியலன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலுமே அதை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலையாவது சரியா இருக்கணும் இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் அதான் சொல்ற மாதிரி அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த உள்ள இருந்து வரும்போதுதான். இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி சப்போர்ட் பண்ண சில பெண்கள் இப்ப வேற மாதிரியான ஒரு இதுவுமே எடுத்திருக்காங்க, மாறி இருக்காங்க. ஆண்களும் என்னால அதை பார்க்க முடியுது, வேற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் சைலண்டா இருக்காங்க. ஓகே, அது நம்ம அது அவங்க இன்னொன்னு நீங்க நிறைய பேர் திரும்ப கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி நடக்குது, அவங்க ஏன் வந்து பதில் சொல்லல, ஏன் பதில் சொல்லன்னு. அகைன் இட் இஸ் அப் டு தி பர்சன். இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது, இதுன்னு போது பதில் சொல்றதும் சொல்லாததும் அவங்க தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட கருத்து. ஸோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஒரு கேள்வியா திரும்ப எழுப்பவும் முடியாது அந்த இடத்துல. ஓகே, இட் இஸ் நாட் அ ரைட் ஆல்சோ டு குவெஸ்சன் தம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க சரிங்க ஒருத்தவங்க பேசுறவங்க பேசிட்டாங்க, அதை நான் பின்தொடர்ந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலே ஆக்குவேன்றது சரியா? அவர் பேசிட்டாருப்பா, ஆனா இப்படி வந்து பண்றது சரி கிடையாதுன்னு எனக்கு புரியுது, என்னோட புரிதலுக்கு எட்டுது, நான் அதை பண்ணக்கூடாதுன்றது வந்து சரியான விஷயம். ஸோ இங்க மக்கள்கிட்டயும் மாற்றம் வேணும் இல்லையா. அந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறதும் இங்க வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.